விஞ்ஞான லாக்கர் சிக்கியது. மேட்டுப்பாளையத்தில் உள்ளே நுழைந்த இடி, அலட்சியமாக இருந்த திமுக தலை ஓட்டம் முடிந்தது. என்ன சோதனை நடத்தினால் என்ன, நம்மை எதுவுமே செய்ய முடியாது என திமுகவை சேர்ந்த சில தலைவர்கள் மிக பெரிய நம்பிக்கையில் இருந்தனர். மேலும் விஞ்ஞான ரீதியாக டாஸ்மாக் கலெக்ஷன் விஷயத்தை மறைத்து வைத்திருந்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற போராட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழக அரசியலின் போக்கை மாற்றி இருக்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள நரசிம்மநாயக்கன்பாளையம் பகுதியில் பண்ணாரியம்மன் குரூப் நிறுவனங்களுக்கு சொந்தமானது சிவா டிஸ்டிலரிஸ் நிறுவனம். கடந்த 1983ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம் பண்ணாரி சர்க்கரை ஆலை தொடங்கி நிதி நிறுவனம், கல்லூரிகள் நடத்தும் பாலசுப்ரமணியம் சரவணன் தான் சிவா டிஸ்டிலரிஸ் நிறுவனத்தின் இயக்குநராக பொறுப்பில் இருக்கிறார். இந்த நிறுவனத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு மதுபானங்கள் கொள்முதல் பெருமளவு செய்யப்படுவது இல்லை. சிவாஸ் ஃபைன் பிராந்தி, மானிட்டர் டீலக்ஸ் பிராந்தி, கிளாசிக் கிராண்டி ரம் போன்றவை இவர்களுடைய தயாரிப்புகளாக உள்ளது. இங்கிருந்து பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு மதுபான வகைகளை தயாரித்து அனுப்பியும் வருகின்றனர். இந்த நிலையில் அந்த ஆலையில் நேற்று முன்தினம் காலை 11 மணிக்கு 5 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையை ஆரம்பித்தனர். அலுவலகத்தில் மட்டும் சோதனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து 2வது நாளாக நேற்றும் சோதனை நடைபெற்றது. அங்கிருக்கும் மதுபான ஆலை வழக்கம் போல செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த சோதனையானது நிறைவடைந்த பின்னரே முழுமையான விவரங்கள் தெரியவரும் எனவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் இன்று 3வது நாளாக அங்கு சோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் டாஸ்மாக் மூலம் பல்வேறு பிராண்டுகளிடம் கணக்கில் வராத மதுபானங்களை கொள்முதல் செய்து அதனை தனியாக சிண்டிகேட் மூலம் நிர்வாகம் செய்திருப்பதாகவும், அதற்கான மொத்த விவரத்தை தனியாக ஒரு தொழில்நுட்ப ரீதியான லாக்கர் உருவாக்கி பராமரித்து வைத்திருப்பதாகவும், அதன் விவரத்தை அமலாக்கத்துறை கண்டறிந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த லாக்கர் தொழில்நுட்பத்தை ஓபன் செய்ய ஐஐடியின் உதவியை அமலாக்கத்துறை நாட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் டாஸ்மாக் துறையில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து மக்கள் மத்தியில் விரைவில் உண்மை வெளிவரும் என அடித்து கூறுகின்றனர் விவரமறிந்தவர்கள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.